எல்லாருமே வந்து அரவிந்த் சாமி மாதிரி மாப்பிள்ள அரவிந்த் சாமி இது எவ்வளவு தடவை உங்க காதுக்கு வந்திருக்கு. அதை கேட்கும் போது உங்களுக்கு என்ன சார் தோணும்? அவங்களுக்கு எல்லாம் என்ன பத்தி தெரியாதுன்னு தோணும். சார் இப்படி சொல்றீங்க. நிஜம் நிஜம் அது நிறைய நிஜம். அவர் ஆட்டர் தலையாட்டுறாரு பாரு. என்ன ஆமா அக்ரி பண்றாரு பாரு. இல்ல எத்தனை பசங்க வந்து ஏங்கிட்டு இருந்தாங்க நம்ம இந்த மாதிரி இல்லையே, இத்தனை பேர் நம்ம மேல ஆசைப்பட்ட ஓ காட் நம்ம வந்து அரவிந்த் சாமி மாதிரி இல்லையேன்னு எவ்வளவு பசங்களே ஃபீல் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் ஒரு ஏதோ ஒரு சின்ன வயசுல ஒரு ரோல் பண்ணும்போது அந்த ரோலை பார்த்து நான் இப்படிதான் இருக்கேன்னு நம்பிடுறாங்க. சார் இப்போ அப்படிதான் சார் இருக்கீங்க. எப்படி பார்த்தாலும் நான் போஸ்டரே அப்படி பாப்போம். சினிமால அந்த மேஜிக் இருக்கு. நிறைய பேர் வந்து சினிமால பண்றத பார்த்துட்டு அவங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க ரியல் லைஃப்ல நம்புறாங்கல்ல. சரி சீக்ரெட்டா சொல்லுங்க. அப்படியே வந்து அப்படி இருக்கு உங்களை பத்தி தெரியாதுன்னு சொன்னீங்க. என்ன பண்ணுவீங்க? இல்ல நிறைய விஷயம் தெரியாது. அப்படி எல்லா விஷயமும் தெரிஞ்சதுன்னா நீங்க அந்த மாதிரி சொல்ல மாட்டீங்கன்னு. என் வாழ்க்கையில நடந்த கதை அதை நான் வந்து இப்போ சொல்ல முடியாது. டெஃபினட்டா நான் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதை பத்தி விவரமா பேசுறேன். பட் என்ன ரொம்ப பாதித்து இன்னும் பாதிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம். நேற்று அங்கே ஒரு இடத்துக்கு போனோம் சார் ஷூட்டிங்க்கு. நேற்று ஈவினிங் ப்ரமோஷனுக்கு. இப்போ கார்த்திகிட்ட திருப்பி சொல்லிட்டு இருந்தேன் அந்த விஷயத்த. எனக்கு அது நான் அப்புறம் பேசுகிறேன், அந்த ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பேசுகிறேன். இப்போ நான் அந்த கதையை சொல்ல முடியாது. கார்த்தி, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணேன். என்ன சொல்கிறது, இதில் ஒரு படத்தில் மட்டும் இல்லை, ஐ திங்க் அவுட் சைட் த ஃபில்ம் ஒரு வெரி ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப க்ளோஸ் ஆகிருக்கும்னு நான் நம்புகிறேன். அடிக்கடி தொல்லை பண்ணிகிட்டே இருப்பார், ஆனால் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இவர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கூட பிறக்காத அண்ணா கண்டிப்பாக. இப்போ பஸ்ல எல்லாம் போகும்போது யாராவது ஒருத்தர் ஒரு சீட்ல போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சிங்கிளா பக்கத்துல யாராவது வந்து உட்காருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆமா அப்புறம் எந்த ஊருக்கு போறீங்க, அந்த ஸ்டாண்டிங் வந்துருமா, என்ன சாப்பிட்டீங்க, நெக்ஸ்ட் எப்போ நிறுத்துவாங்கன்னு ஏதாவது கேட்டு இருப்பாங்க. இப்போ எதுக்கு நீ என்கிட்ட இவ்வளோ பேசுற அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் ஒன்று விடுவோம் தெரியுமா. அந்த மாதிரியே டீசர் ஃபுல்லா வந்து இருந்தது. தொல்லை பண்ணிட்டே இருக்க மாதிரி, ஏதாவது ஒன்று கேட்டா இருக்கு, ஏன் நீ இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரியே ஒரு லுக் இருக்கு உங்களுக்கு. கார்த்தி சார் வந்து அந்த மாதிரி அது ரொம்ப கியூட்டா இருந்தது பார்க்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் எப்படி சார்? அதேதானா? அட கடவுளே, வெள்ளேந்தியாவே வளர்த்துட்டாங்க சார். அந்த மாதிரி என்ன சார் பண்ணுவாங்க? அவர் நிறைய சொல்லுவாரு, நான் அவ்வளவு கேட்கறது இல்லை. என்ன சொல்லுவாரு சார்? பாதி வந்து வரீங்களா வந்து சொல்றீங்க. இல்ல அவரு வந்து ஏதாவது சொல்லுவாரு, என்னை பத்தி ஏதாவது சொல்லுவாரு. நான் சொல்லிதானே ஆகணும், எனக்கு நான் அவரை பத்தி சொல்றேன் இல்ல. ஸோ ஏதாவது ஒரு ரிட்டர்னுக்கு ஏதாவது வந்து சொல்லி, அதெல்லாம் நம்பாதீங்க. எதுவும் நம்ப மாட்டேன் சார், அத்தனையும் உண்மையாதான் சார். நான் சொல்றது உண்மை. இப்போ அவர் வந்து அவர் கொடுக்க போது வந்து ரியாக்ஷன். இப்போ நான் சொன்னதுக்காக ஏதாவது சொல்லுவார், இல்லாட்டி மேடையில் வந்து நல்ல விஷயமா சொல்லியிருப்பாரு. இப்போ என்னை பத்தி ஏதாவது ஒன்று கிண்டல் பண்ணணும், ஏதாவது ஒன்று சொல்லணுமேன்றதுக்காக அவர் சொல்லுவார். இப்பவே டிஸ்க்ளைமர் போட்டீங்க நீங்க. எனக்கு தெரியும் என்ன நடக்க போகுது. ஓகே. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி சொந்தங்கள்லாம் இருந்திருக்கா சார்? நான் ஏதாவது இந்த மாதிரி ரொம்ப படுத்து எப்படி நச்சு பண்றேன்? இல்ல ஆக்சுவலா அந்த டீசர்ல வர விஷயம் தான் படம் இல்லை. அந்த டீசர்ல வர அந்த சீக்வென்சஸ் அது டீசர், அது வந்து ஒரு போர்ஷன் தான். இன்னும் நிறைய டெப்த் இருக்கு ஃபிலிமுக்கு. ஓகே. அண்ட் அது மட்டும் இவரு என்ன இரிட்டேட் பண்றது மட்டும் இல்ல. எங்களுக்கு அவ்வளவுதான் சார் காமிச்சாங்க. அதனால அதிலிருந்து நாங்க வந்து ஒரு கேள்வி கேட்டுட்டோம். அண்ட் அது ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்க ரசிக்கிற மாதிரி இருந்தது. அது ஒரு வெள்ளந்தியான ஒரு குணம், ஒரு பிள்ளை, நல்ல பிள்ளை. எங்களுக்கு தெரியும் எங்க பிள்ளையை பத்தி. அந்த மாதிரி தான்